தமிழ் சினிமாவுல வசூல் கிங் அப்படின்னா தற்போதைக்கு விஜய் சார் மட்டும்தான். அவருடைய ஒவ்வொரு படமுமே வசூல்ல ஒரு பெஞ்ச்மார்க்கை ஏற்படுத்தும். தற்போது அரசியல் கட்சி துவங்கி முழு நேர அரசியல்வாதியாகவே சேஞ்ச் ஆக்கிட்டாரு. அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்காக ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. விஜய் சார் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடித்து கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கூல். ஒரு சில கலவையான விமர்சனங்களை பெற்றாலுமே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியா பதிவு பண்ணுச்சு. நல்ல வசூலையுமே கொடுத்தது. அந்த படப்பிடிப்புல நடந்த ஒரு பக்காவான சம்பவத்தை பற்றி வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. அவர் சொல்லியதாவது, காந்தி கதாபாத்திரம் அவனுடைய பையனிடம் கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் எழுதியிருந்தேன். ஆனால் விஜய் சார் தான், இல்லடா நான் என்னுடைய பையன் காலில் விழுந்து அவன் காலை பிடித்து அழுது மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. கொஞ்ச நேரம் அந்த காட்சி பற்றி ரெண்டு பேருமே விவாதம் பண்ணிருக்காங்க. அப்போது விஜய் சார், இப்போ நான் நடித்தே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோட்லேயே வெங்கட் பிரபு அவர்களுடைய காலில் விழுந்து அழுது காட்டியிருக்காரா. அந்த சீன் தவறாக போய்விடக் கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனால் திரையரங்குகள்ல அந்த காட்சியின் எமோஷன் நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த காட்சியை குறிப்பிட்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே நம்ம வெங்கட் பிரபு அவர்களை வெகுவாக பாராட்டி உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் தளபதியுடைய நடிப்புமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாழ்த்தியதாக கூறியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.